சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, இன்றைக்கு தொலைபேசியிலும் ஆன்லைன் கன்சல்டேஷன்லையும் டைரக்டாக மருத்துவமனையில் கன்சல்டேஷன்லையும் வருகிற பல்வேறு வகையான, நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருந்து வருகிற பல்வேறு 154 நாடுகளிலே இருந்து வருகிற பல்வேறு தொலைக்காட்சியிலும் பல்வேறு தொலைபேசியிலும் என்னோடு தொடர்பு கொள்பவர்கள் கேட்கிற ஒரு அதிசயம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். என்ன இப்படி கேட்கிறார்கள்? பெரும்பாலானவர்கள் இப்படி கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனை அந்த காலத்தில் இவ்வளவு இருந்ததா, இப்பொழுதுதான் இவ்வளவு இருக்கிறதா என்று என்னை நானே அந்த கேள்வி கேட்டுக்கொண்டது உண்டு. என்ன, எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, என்னுடைய மனைவியிடத்திலே என்னால் முகம் கொடுத்து பேச முடிவதில்லை, எப்பொழுதும் எங்கள் வீட்டில் சண்டை நிலவி கொண்டிருக்கிறது, என்னங்க காரணம்? ரொம்ப தயங்கி ரொம்ப கூச்சப்பட்டு சொல்லுவார், ஐயா சரியான விரைப்பு இல்லை, விரும்புகிற போது அவளோடு என்னால் சேர முடிவதில்லை. அப்படி ஒரு சேருகிற ஒரு சூழ்நிலை உருவானாலும் கொஞ்சம் நேரம் கூட தாக்கு பிடிப்பதில்லை, விந்து நீர்த்து தண்ணீர் போல் இருக்கிறது. இப்படி இந்த 4 பிரச்சனைகளைத்தான் திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்லுகிறார். ஒரு 35-40 வயதுக்கு மேலே அதை சொல்லுகிறார்கள் என்றால் அதை நான் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இளைஞர்கள் வந்து கேட்கிறான், ஐயா எங்கள் வீட்டில் திருமணம் செய்வதற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல மருந்து கொடுங்கள். என்னப்பா திருமணம் செய்துக்கிறதுக்கு பயப்படுற, அதுக்கு நல்ல மருந்து கொடுன்னா என்ன? நான் புரிஞ்சுப்பேன், அதுக்கு நல்ல மருந்து கொடுன்னா என்ன? அதுக்கு தாங்க, ஏன் நான் கொஞ்சம் சுய இன்ப பழக்கத்தில் அதிகமாக ஈடுபட்டு விட்டேன், அதன் விளைவாக என்னுடைய எழுச்சி மிகவும் குறைந்து போய்விட்டது, நான் விரும்புகிற போது எனக்கு விரைப்புத்தன்மையை பெற முடியவில்லை. இளைஞர்கள் திருமணம் செய்துக்க போறேன்னா என்ன கிழவனாம இருப்பான்? அவர்கள் வந்து கேட்பது. ஒரு 35-45 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் ஆரம்பத்தில் நல்லாதான் இருந்துச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லையா, திட்டுன்னு திட்டுறாயா, என் மனைவி கிட்ட திட்டு வாங்க முடியலையா. இன்னும் சில நேரங்களில் கணவன் மனைவியாக கன்சல்டேஷன் வருவார்கள், பல வியாதிகளுக்கு கன்சல்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அவர் கன்சல்டேஷன் முடிகிற நேரத்தில் அந்த அம்மா அவரை லேசா செய்யணும், அதை கேளுங்க அதை கேளுங்க, அவர் கூச்சப்படுவார் வெக்கப்படுவார், ஆனால் இந்த அம்மா சொல்ல அதை கேளுங்க அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவர் மெல்ல கேட்பார், இந்த உடல் உறவுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நைஸா சொல்லுவார். அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இருப்பது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. 40, 50, 60 வயதிலே அது தணிகிறது, அதை சொல்றாரு, புரிந்து கொள்ள முடிகிறது. இளைஞர்கள் திருமணமான புதிதில் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வருகிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு விடிவு காலம் வேண்டும். ஏன்னா இல்லறம் தழைப்பது, இல்லறம் நல்லறமாவது, நல்ல வளமான தாம்பத்தியம் இருந்தால் மட்டுமே சாத்தியம். இல்லைன்னா இது சும்மா நான் காதல் அன்பு நேசிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் உயிரை விடுறேன், இதெல்லாம் வந்த கதை. எந்த இடத்திலே இல்லறம் தாம்பத்தியத்தில் சக்கி விட்டதோ அந்த இடத்தில் மகிழ்ச்சியும் அழிந்து விட்டதுன்னு வச்சுக்கலாம். இந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமா நாம பார்க்க முடியாது. அப்ப அதற்கு சித்தர்கள் என்ன ஞானிகள், யோகிகள், தவசிகள், இப்படிதான் நம்ம சித்தர்களை பத்தி நாம அறிந்து வைத்திருக்கிறோம். சித்தர்கள் ஒரு வாழ்வியல் நிபுணர்கள், வாழ்ந்து வையத்தை நன்றாக அனுபவித்து பிறகு இறைநிலை அடைய வேண்டும் என்கின்ற தத்துவத்தை, சித்தர்களுடைய தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை இந்த குறைகளை எல்லாம் சொல்லி மூலிகைகளை சொல்லி இருக்கிறார்கள். அவைகளை பார்ப்போம். ஒரு மூலிகை பெர்சியா நாட்டிலே விளைகிறது. இந்த பெர்சியாவிலே விளைந்த அந்த மூலிகை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்நாட்டில் உள்ள சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதான் ஆச்சரியம். தாது வலுத்திருக்கும் சம்போக சக்தி மிகும், தாது வலுத்திருக்கும் சம்போக சக்தி மிகும், ஏது மலர் பிள்ளை ஏந்திழையே, ஏது மலர் பிள்ளை ஏந்திழையே,
ஏது மலர் பிள்ளை ஏந்திழையே தாது வலுத்திருக்கும் சம்போக சக்தி மிகும் ஓதமிகு காலார் பெரிசியாவின் கண் விளைந்த சாலா மிசிறியினால் சாற்று. பெருசியா நாட்டிலே சதா மழை ஈரம் இருக்கிற பகுதியிலே ஓதமிகு காலார், இந்த தண்ணீரிலே கால் பட்டு பட்டு கால் ஓதம் ஏறி இருக்கும். அந்த கால்களை உடைய பெருசிய நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு கிழங்கு, பெரிசியாவின் கண் விளைந்தனர் கிழங்காம் சாலா மிசிறியினால் சாற்று. சாலா மிர்ச்சி என்று இந்த நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிறது. அது எதற்குரியது? தாது வலுத்திருக்கும், பிந்துவானது வளம் பெற்று இருக்கும், சம்போக சக்தி மருகும், பெண்ணோடு சேருகிற வல்லமையை தரும், அந்த சக்தியை கொடுக்கும். அதற்குரிய மூலிகை எது என்று சொன்னார்கள்? பெரிசியாவின் கண் விளைந்த சாலா மிசிறி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சாலா மிசிறி. இன்னொரு மூலிகை சித்தர்கள் மிகவும் பெரிதாக பாராட்டிய ஒரு மூலிகை பித்தமே மேலோங்கும் பேச ஒண்ணா பேதி கட்டும். பித்தமே மேலோங்கும் பேச ஒண்ணா பேதி கட்டும். பித்தமே மேலோங்கும் பேச ஒண்ணா பேதி கட்டும். சித்தமது தான் குளிர்ந்து சீர்விந்து கட்டி இறுகி நிற்கும். காண்மதன பூவதனால் நட்டமில்லை மாதரசே நாடு. நட்டமில்லை, அதனால் எந்த நஷ்டமும் உனக்கு வராது. அதற்கு எதை பயன்படுத்த வேண்டும்? அந்த அந்த பூவுக்கு பேர் வைத்திருக்கிற மதன காமப்பூ. இந்த மதன காமப்பூவினாலே என்னவா? பித்தமே மேலும், பித்தம் அதிகமானால் உடல்ல வெப்பம் கூடும். பித்தமே மேலோங்கும் பேச ஒண்ணா பேதி கட்டும். பேதி போகிறது, காய்ச்சல் போகிறதுன்னா அதற்கு மதன காமப்பூவை சாப்பிட்டால் அது கட்டும். இப்ப இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதுன்னா, விந்து நாளத்திலே விந்து வெளியாவதை கட்டி நிறுத்துகிற, இறுக்கி நிறுத்துகிற ஸ்பிங்டர்களுக்கு இருக்குகிற சக்தியை எப்படி மலம் வெளியே போவதை போகாமல் இருக்குகிற சக்தியை குடலுக்கு கொடுக்கிறதோ அப்படி விந்து நாளத்துக்கும் அது கொடுக்கும் என்று சித்தர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் பித்தமே மேலோங்கும் பேச ஒண்ணா பேதி கட்டும். சித்தமது தான் குளிர்ந்து சீர்விந்து கட்டி இறுகி நிற்கும். முக்கியமான வரி. மதனகாம பூவிலே கிடைப்பது என்ன? சாலா மிசிறிலே கிடைப்பது. சாலா மிசிறியிலே கிடைப்பது சம்போக சக்தியை மிகுத்து கொடுக்கும். மதனகாமப்பூ என்ன கொடுக்கும்? நீர்த்த விந்துவை கட்டி பண்ணி கொடுக்கும். விந்து கெட்டியாக இருந்தால் நேரம் கிடைக்கும் புணர்ச்சியில. அப்போ விந்துவை கட்டி இறுக்கி நிறுத்துவதற்கு எந்த மூலிகை? மதனகாமம். விந்து நீர் போல் நீர்த்திருக்கிறது, அது கெட்டியாக வேண்டும், அதற்கு எந்த மூலிகை? நீரான விந்துமே நிச்சயமாய் கட்டி விடும். வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நீராக நீர்த்து விட்டு தண்ணீர் போல இருக்கிற விந்து கட்டி விடும். நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டி விடும். சீராக மேனி செழிப்பாகும். விந்து கட்டினால் மேனி செழிக்கும். நேராக நெருங்க மலர் சூடும் நீண்ட குழல் மாதே முருங்கை விதையை மொழி. முருங்கைக்காயை கொண்டு வந்து நன்றாக விளைந்த முருங்கைக்காய் அல்லது மரத்திலேயே பழுத்திருக்கிற முருங்கைக்காய், அதை எடுத்து உள்ளே இருக்கிற வித்தை எடுத்து உலர்த்தி அதை உடைத்து உள்ளே இருக்கிற பருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பருப்புக்கு விந்துவை இறுக செய்கிற, கெட்டிப்படுத்துகிற தன்மை இருக்கிறது. அப்ப அதற்கு எந்த மூலிகை? முருங்கை இலை. முருங்கை பிசனை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். விந்து புணர்கின்ற காலத்தில் கட்டுப்பாடின்றி உடனே வெளியாகி பெண் உச்சத்தை அடைவதற்கு முன்னால் விந்து அகன்று போகிறது என்றால் இந்த பெண்ணுக்கு ஏமாற்றத்தையும் வெறுப்பையும் தந்துவிடும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார், அதை சொல்லி இருக்கிறார்கள். விந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். விந்துவை தடிப்பித்து மேனியிடும் முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். தொந்த கரிய நிற வாயுவை கடுக்கும் பெரிய முருங்கை பிசின். இந்த முருங்கை பிசினுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? நீர் போல் நீர்த்து போன விந்துவை கட்ட வைத்து விந்து முந்துவதை நிறுத்தும். விந்து முந்துதல்னு சொல்றோம்.
இப்படி நிறைய மூலிகைகளை சித்தர்கள் ஆண்மையை மேலோங்குவதற்கென்று பரிசலாக கண்டிருக்கிறார்கள். சில பருப்புகள், முந்திரி பருப்பு இருக்கிறது, பாதாம் பருப்பு இருக்கிறது, இந்த வாதுமை பருப்புன்னு சொல்லலாம், பாதாம் பருப்பு இருக்கிறது, பிஸ்தா பருப்பு இருக்கிறது. இந்த பருப்புகளுக்கெல்லாம் விந்துவை கெட்டிப்படுத்துகிற ஆற்றல் உண்டு. பொதுவாக என்ன சொல்வார்கள், இந்த ட்ரை சீட்ஸ் இருக்கிறது இல்லையா, அந்த ட்ரை சீட்ஸுகளுக்கு ஆண்மையை மேலோங்க வைக்கிற சக்திகள் உண்டு. அந்த சித்தர்கள் அதை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், முந்திரியை மிகவும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். முந்திரியை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, ஆனால் அளவாக பயன்படுத்துவதனாலே ஆண்மையை அது மேலோங்க செய்யும். அதை எப்படி தேரையர்கள் சொல்லுகிறார்கள், மெத்த இனிப்பாகும் மென்கொடியே தின்ற கால், மெத்த இனிப்பாகும் மென்கொடியே தின்ற கால், பித்தமனிலம் பிறக்கும் கான் சத்தியமாய் இந்திரிய புஷ்டி இழைக்காது ஒரு காலும் முந்திரியின் நற்பருப்பால் முன். இந்திரிய புஷ்டி இழைக்காது, இந்திரியம் என்றால் ஆணிடத்தில இருந்து வெளியாகிற செமன் இந்திரியம், அந்த இந்திரிய புஷ்டி இருக்கிறதே அது ஒரு காலம் இழைக்காது முந்திரியின் நற்பருப்பால் முன். முந்திரி பருப்புக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று முந்திரி பருப்பை இந்த காமத்தை ஊக்குகிற, காம சக்தியை தருகிற பொருளாக சித்தர்கள் கண்டார்கள். அதுபோல பிஸ்தா இருக்கிறது இல்லையா, பிஸ்தா பருப்புக்கு மகளிருக்கு பால் சுரப்பதை கூட்டுகிற தன்மையும் ஆண்களுக்கு போக சக்தியை தருகிற வல்லமையும் பிஸ்தாவுக்கு உண்டு. அதனால சொல்லுவது, நான் கூட என்னுடைய மருத்துவமனைக்கு அவர்களை சொல்லுவோம், பாதாம் சாப்பிடுங்கள், பிஸ்தா சாப்பிடுங்கள், முந்திரி பருப்பை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதை தவிர்த்து விடுங்கள், ஆனால் அக்ரோட் சாப்பிடுங்கள் என்று நான் சொல்வது உண்டு. ஏன்னா இதுல எல்லாம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறத தவிர சேச்சுரேட்டட் ஃபேட் கிடையாது. அதனால உடலுக்கு கெடுதி வராமல் நன்மை மட்டுமே விளையும். ஆகையினால இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வேன். இந்த பிஸ்தா இருக்கிறது, தேக பலம் உண்டாகும் தெம்பு தர விந்திருகும், தேக பலம் உண்டாகும் தெம்பு தர விந்திருகும். இதுல என்ன சொல்றாரு பாருங்க, விந்து இருகும், தேகத்துக்கு பலம் கிடைக்கும். ஆண்மையும் அந்த விரைப்புத்தன்மையும் உணர்ச்சியும் மட்டும் இருந்துட்டா போதாது, பலம் வேணும் இல்லை. தெம்பு தர தேக பலம் உண்டாகும் தெம்பு தர விந்திருகும். அதை விட முக்கியம் லிபிடோ, அதுக்கு வார்த்தையை கையாள பாருங்க, போகமதில் இச்சையுற போராடும், போகத்தில் எண்ணமும் விருப்பமும் ஏற்பட உனக்குள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கணும். போகமதில் இச்சையுற போராடும் மங்கையர்க்கு பால் வேகமுடன் பால் சுரக்கும், பிஸ்தாவை சங்கையற துய்த்தவர்க்கு சாற்று. மகளிருக்கு தாய்ப்பாலை நிறைய சுரக்குகிற ஆற்றலையும் அது கொடுக்குமா, அதோடு கூட ஆண்களுக்கு போகப் பெறுவதற்கு இச்சையை தூண்டி விந்துவை கணக்க தடிப்பிக்க செய்கிற ஆற்றல் அதற்கு உண்டு என்று எதை சொல்லுகிறார், பிஸ்தாவை சொல்லுகிறார். அதுபோல வாதுமை பருப்பு, மடல் பெரிய தாழை மாதளம் பருப்புக்கு போகத்தை கூட்டுகிற சக்தி உண்டு என்று தேரையர் சொல்வார். ஆகையினாலே அதாவது பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரோட்டு, சாலா மிஸ்ரி, இதனோடு சேர்த்து பல மூலிகைகள். இந்த மூலிகைகளை எல்லாம் அன்றாடம் நாம் கையாண்டால் எந்த வயதிலும் எந்த காலத்திலும் சக்கி போகாமல் தாம்பத்தியத்தை செழிப்பாக கையாள கடைபிடிக்க முடியும். இதை கொண்டு வந்து லேகியமாக செய்பவர்கள் உண்டு, இவைகளை சேர்த்து சூரணமாக செய்து சாப்பிடுபவர்கள் உண்டு. இவைகளெல்லாம் சூரணமாக செய்கிற போது இந்த எனர்ஜி பூஸ்டர் என்ற பெயரிலே அன்பு ஃபார்மாவிலே ஒரு எனர்ஜி பூஸ்டரை செய்திருக்கிறார்கள். அது எனர்ஜி பூஸ்டர் மிக நாகரீகமான சொல். எனர்ஜி இருந்தால் தான் இன்பத்தை தூக்கிற ஒரு தூண்டுதல் கிடைக்கும். ஆனால் அதற்கு பெயரே எனர்ஜி பிளஸ் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன், அது சூரணம். அதே போல அன்பு ஃபார்மாவில் இன்னொரு ப்ராடக்டை செய்திருக்கிறார்கள், பலருக்கு அது மிகவும் ஃபேமஸ். ஏன்னா ஏராளமானவர்கள் வந்து என்னுடைய மருத்துவமனையில் என்னிடத்தில் பெற்று செல்வார்கள். அவர்களெல்லாம் ஒருவர் சொல்லுவார், ஒரு 30-35 வயது இருக்கிற அவருக்கு ஆண்மையில் மிகவும் செறிவு ஏற்பட்டு பெண் இன்பத்தை தூக்க முடியாத வேதனையில இருந்தவர் வந்து ஒரு 3-4 மாதம்
நம்முடைய மகளை மதன காமலேகியத்தை பருகிவிட்டு பிறகு அவர் வந்து சொல்லிவிட்டு போறார், ஐயா நான் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டேன், இன்பம் துய்ப்பதிலே எனக்கு எந்த சங்கடமும் இல்லை, நன்றாக இருக்கிறது என்று இன்னும் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார். சில கேட்பார்கள், இதை எவ்வளவு நாள் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு நாள் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் என்பது எந்த அளவிலே உன்னிடத்திலே அதனுடைய சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது, க்ஷீணிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தது. அதிகமாக இந்திரிய விரயத்துக்கு ஆளாகி அதனாலே அதிகமாக தளர்ச்சி இருந்தால் சில மாதங்கள் பிடிக்கும். இல்லை என்றால் சாப்பிட்ட ஒரு மாதத்திலேயே பலனை சிலரால் அனுபவிக்க முடிகிறது. சிலர் வருடக்கணக்கில் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா நல்லா இருக்குதுயா, அது என்ன, அதுக்கு அதை விட எதுக்கு பணம் வச்சிருந்து என்ன பண்ண போறேன் என்று அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு தான் அந்த மதன காமலேகியம். நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகள் எல்லாம் அதில் இருக்கிறது, அந்த மூலிகைகளுடைய பண்புகள் எல்லாம் அதில் இருக்கிறது. அது பெற்று பருகி உண்டு இந்த இல்லற இன்பத்தை நன்றாக தூய்க்கிற ஒரு வாய்ப்பை அன்பு ஃபார்மாவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் கூறும் நல்லுலகம் தாம்பத்தியத்திலும் நிகரற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.